Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கேட்பதற்கே இன்பமாக இருக்கும் ஒரு சிநேகிதரின் சத்தத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள். இந்த சிநேகிதர் உங்களை குறித்த எல்லா காரியங்களையும் மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். அவர்தான் இயேசு. கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். இது எவ்வளவு பெரிதான காரியம்! நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவானாக காணப்படுவீர்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஆம், தேவன்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தேவன் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். சவுலின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார். தேவனிடமிருந்து விலகியிருந்தார். ஆனாலும் இயேசு அவரை சந்தித்த பிறகு அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மறைந்து அவர் ஒரு புது சிருஷ்டியாக மாறினார். ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டிருந்தார். 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவ வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். அவரது பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். இன்று தேவன் உங்களை தமது வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவார். சில வேளைகளில் அமைதியான திடமான நம்பிக்கையுடன் பேசுகின்ற பரிசுத்தவான்களைப் போல் தோற்றம் கொண்டவர்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அவர்களை சுற்றி தேவ பிரசன்னத்தையும் உணரக்கூடும். இது எப்படி சாத்தியமாகிறது? அவர்கள் தேவன் மேல் திடமான விசுவாசம் வைத்து அவரை குறித்து ஆழமாக அறிந்து அவரோடு அந்யோன்யமான ஐக்கியத்தை கொண்டிருப்பதால் அவ்வாறு உணர்கிறோம். நீங்கள் தேவனுக்கு நெருக்கமாக இருக்கும்போது தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உணர்வீர்கள். அவ்வாறு நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். தம்முடைய பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக காணப்படும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார்.
ஆனாலும் சில பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் போல தங்களை காட்டிக்கொள்ள முயற்சிப்பதை நீங்கள் காணலாம். அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை நீங்களே கண்டு கொள்ள முடியும். ஆகவே பரிசுத்தத்தை ஒப்பனையாக கொண்டிருக்காமல் அதை சால்வையாக அணிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி தம்மோடு நெருங்கி வரும்படி இன்றைக்கு தேவன் செய்வார். பதற்றமான தருணத்தில் இயேசுவை வேலைக்காரன் அச்சுறுத்திய போது பேதுரு கத்தியை எடுத்து வேலைக்காரனின் காதை வெட்டினான். இயேசு பேதுருவை கடிந்து கொண்டு வன்முறை தீர்வாகாது என்று கூறினார். பேதுருவை அவர் மறுரூபப்படுத்தினார். பின்னர் ஒரு சமயம் ஜனங்கள் கூடி அவனை சிறைச்சாலைக்குள் போட விரும்பிய போது பேதுரு அமைதியாக, இயேசு அறிவார், நான் அவர்களுடனே செல்ல விருப்பமாயிருக்கிறேன் என்று தயக்கமின்றி கூறினான். அவன் சமாதானமாகவும் அமைதியான முறையிலும் நடந்து கொண்டான். தேவதூதன் அவனை தப்பிக்கும்படியாக வந்தபோது சிறைச்சாலைக்குள் பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தான். ஆம், பேதுரு இயேசுவின் பாதைகளை கற்றுக்கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் தேவனுக்கு நெருங்கியவனாக இருப்பதன் மூலம் பரிசுத்தவானாக மறுரூபப்படுத்தப்பட்டான். தேவன் உங்களுக்கும் இப்படிப்பட்ட தேர்ச்சியை கொடுத்து அவருடன் நெருங்கி ஜீவிக்க உதவி உலக மக்கள் மத்தியில் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக நீங்கள் காணப்படும்படி செய்வார். இந்த கிருபை வேண்டும் என்று ஜெபிப்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாக்குறுதி வசனத்திற்காக உமக்கு நன்றி. எனது குறைவுகள் யாவையும் உணர்ந்து உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கும். நீர் அன்புடனும் தியாகத்துடனும் சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி உமது வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்காக என்னை பரிசுத்தமாக்கும். நான் இருக்கிற வண்ணமாகவே உம்மண்டை வருகிறேன். அநேகமாயிருக்கும் என்னுடைய குறைகளையும் பலவீனங்களையும் ஒத்துக்கொள்கிறேன். என்னை முற்றிலும் மறுரூபப்படுத்தி உம்முடைய சுபாவம் கொண்ட பரிசுத்தவானாகவும் பரிசுத்தவாட்டியாகவும் நான் செய்யும்படி நீர் விரும்புகிறவற்றை அறிந்து கொள்ளும் அறிவை உடையவனாகவும் உடையவளாகவும் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் மறுரூபமாக்கும் வல்லமையின் மூலம் உம்முடைய அன்பின் இருதயத்தையும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் தயவையும் எனக்கு தந்தருளும். நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பிப்பதற்காகவும் என்னை உம்முடைய பரிசுத்த ஆலயமாக பார்ப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மூலம் மற்றவர்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மை நேசிப்பார்களாக. ஆண்டவரே, இந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.